ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விசி கட்சி தலைவர் திருமாவளவன் புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் போட்டியிடும் தன் கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என நேற்று காலை கேட்டுக் கொண்டார். உழவர்கரை தவிர மற்ற தொகுதி வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஓட்டு சேகரிப்பர். புதுச்சேரியில் தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிடுவதற்கு கூட்டணியில் ஏற்பட்ட உடன்பாடு என்றும் காரணம் சொன்னார். திமுக காங்கிரஸ் உடனான கூட்டணியில் விசி கட்சிக்கு புதுச்சேரியில் 1 தொகுதி மட்டும் என்றதால் தான் உடன்பாடு ஏற்படாமல் மார்ச் 24 அன்று கூட்டணியை விட்டு வெளியேறி விசிக சார்பில் வேட்பாளர்களை அறிவித்தார். இப்போது கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்டுவிட்டது என்கிறார். இதேபோல் கூட்டணி பெயரை சொல்லி நேற்று முன்தினமும் பல்டி அடித்தார். தமிழகத்தில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் தானே போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் நான் போட்டியிடப் போகிறேன் என்று கூறியதும் கூட்டணி ஆட்சிக்கும் துணை முதல்வர் பதவிக்கும் ஆசைப்படுகிறார் என்று ஊகங்கள் கிளம்பின. எங்கள் கூட்டணியின் நலனை பாதிக்கும் வகையிலான கருத்து பரப்பல் நடக்கிறது. எனவே நான் பின்வாங்குவதும் ராஜதந்திரம் தான் என சொல்லி போட்டியிலிருந்து திருமாவளவன் விலகிக் கொண்டார். தொடர் பல்டிகள், அதுவும் புதுச்சேரியில் போட்டியிடும் தன் கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று கோரும் அளவிற்கான பல்டிக்கு காரணம் திமுகவின் ராஜதந்திரம் தான். ஏற்கனவே நம் நாளிதழின் தேர்தல் களம் இணைப்பில் திருமாவளவனின் துணை முதல்வர் திட்டம் குறித்து வெளியிட்டிருந்தோம். அதன்படியே திமுக தரப்பு செயல்பட்டது. தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் சட்டசபையில் திருமா தலைமை இல்லாத விசிக எம்எல்ஏக்களை திமுகவின் குடைக்குள் கொண்டு வர முடியும். திருமா இருந்தால் சிக்கல் என்று கணித்த திமுக திருமா தன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை சாதிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு என கூறி வேலையை திமுகவின் தேர்தல் வியூக அமைப்பான பெண் நிறுவன தலைவரும் முதல்வர் ஸ்டாலினின் மருமகனுமான சபரீசனிடம் ஒப்படைத்தது. உடனடியாக வேலையில் இறங்கிய சபரீசன் தன் பெண் அமைப்பை காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் கருத்து கணிப்பு நடத்த உத்தரவிட்டார். குறுகிய காலத்தில் 5000 பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதோடு கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் முடிவுகளுக்கான புள்ளி விவரங்களை அலசி ஆராய்ந்த வியூக வகுப்பு டீம் அதையெல்லாம் கோப்புகளாக தயார் செய்தனர். இதெல்லாம் தயாரானவுடன் திருமாவை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தார் சபரீசன். அப்போது திருமாவிடம் அவர் கூறியதாக விசி கட்சியினர் தெரிவிப்பது, இதோ பாருங்கள், உங்களுக்காக கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறோம். நீங்கள் பெருந்தலைவர், ஆனால் பெருந்தலைவர்களுக்கும் சில தொகுதிகள் கை கொடுக்காது. காட்டுமன்னார்கோவில் அப்படி ஒரு தொகுதி. அங்கு போட்டியிடுவது தோல்வியைத்தான் தரும். ஆளுமை மிக்க ஒரு தலித் தலைவராக நீங்கள் உருவெடுப்பதை தலித் அல்லாத மற்ற ஜாதி மக்கள் விரும்பாததே அதற்கு காரணம். 2019 மற்றும் 2024 பார்லிமெண்ட் தேர்தல்களில் சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டீர்கள். அதற்கு உட்பட்ட காட்டுமன்னார்கோவில் சட்டசபை தொகுதியில் பெற்ற ஓட்டுகளை விட 2021 உங்கள் கட்சி வேட்பாளர் சிந்தனை செல்வன் பெற்ற ஓட்டுகள் அதிகம். அதேபோல 2 லோக்சபா தேர்தலிலும் உங்கள் கட்சியின் பொதுச் செயலர் ரவிக்குமார் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்டு எளிதாக வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் ஆளுமையாக வளருவதை பிற ஜாதியினர் விரும்பவில்லை. இம்முறை போட்டியை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு இஷ்டப்பட்ட வேட்பாளர்களை நிறுத்தி கட்சிக்குள் அழுத்தமான ஆளுமையை செலுத்தி இருக்கும் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தால் உங்கள் பெயர் பாழாகும். பின் விசிக சார்பில் வெற்றி பெற்று வரக்கூடிய எம்எல்ஏக்கள் உங்கள் சொல்படி நடப்பது சிரமம். ஒரு முறைக்கு 100 முறை யோசியுங்கள். வெளியில் இருப்போர் பேச்சை கேட்டு அரசியல் வாழ்க்கையில் சரிவை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைந்து உங்கள் கட்சி முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இருந்தால் அப்போது திமுகவும் உங்களுக்குரிய முக்கியத்துவத்தை அளிக்க தயாராக இருக்கிறது. திமுகவிடமிருந்து 8 தொகுதிகளை கேட்டு பெற்று வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டீர்கள். அவர்கள் தேர்தல் செலவுக்கு கஷ்டப்படுவது தெரிகிறது. நீங்கள் விரும்பினால் அதையும் திமுக தரப்பில் பார்த்துக் கொள்கிறோம் என திருமாவிடம் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விஷயங்கள் திருமாவை ரொம்பவே யோசிக்க வைத்தன. அதன் பின்பே காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடும் முடிவை அவர் மாற்றிக்கொண்டார். எங்கள் தலைவர் முதலில் ஆதவ் அர்ஜுனாவால் மூளைச்சலவை செய்யப்பட்டார். இப்போது திமுகவால் மூளைச்சலவை செய்யப்பட்டுள்ளார். ஏதேனும் ஒரு சலவையில் இருந்தால் பரவாயில்லை. தினம் தினம் சலவை செய்து கொண்டு தான் எடுக்கும் முடிவுகளை மாற்றுவதால் கூட்டணி கட்சியினரே எங்களை கிண்டலாக பேசுகின்றனர் என விசி கட்சியினர் புலம்புகின்றனர்.